இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரியாக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு புது காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரியாக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போன வீடியோலேயே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டரில் போய்க்கலாம். நான் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன், இங்கே மை ஆப், இதுதான் நம்ம போன வீடியோவில் கிரியேட் பண்ண இன்ஸ்டாலேஷனோட இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் பாத் தான். இந்த பாத்தை கிளிக் பண்ணிட்டு சிஎம்டின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட இது கண்ட்ரோல் நம்ம இது ப்ராம்ப்ட் இதுக்கு வந்துடும். இப்போ இதில் கோட் டாட் ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட வேஸ் கோடுக்கு போயிடும். ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஹலோ வேர்ல்ட். இது தான். இப்போ நம்ம இதை ரன் பண்ணிடலாம். ஏன்னா அது டிலே ஆகும், அதனால் அதை போய் ரன் பண்ணிடலாம். நம்ம ரன் ஆகிற டைமில் நம்ம இங்கே பார்ப்போம். என்பிஎம் ஸ்டார்ட் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ண என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் நம்மளோட ஆப் நேம் கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தா அது கம்பைல் ஆகி ரன் ஆகும். ஸோ இது இப்போ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் நம்ம ஃபோல்டர் நேம் கொடுக்குறப்போ நோட் மாடல்ஸ் பப்ளிக் எஸ்ஆர்சி தான் மெயினாக இது பேக்கேஜஸ் அண்ட் கிட்டிக்னோர் வந்து இது எதுக்குன்னா ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக கிட்டில் வந்து என்னென்ன புஷ் ஆகணும் புஷ் ஆகக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறோம். பேக்கேஜ் டாட் ஜேசான்றது கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான டிபெண்டன்சி அண்ட் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கோம். வெர்ஷன்ஸ்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னா கூட அது வந்து இங்கே ஷோ ஆகும். இதுதான் பேக்கேஜ் டாட் ஜேசானோடது. நம்ம கோடு எழுதுறது எல்லாமே இதுக்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வச்சுருக்க இமேஜஸ்ஸு, அசெட்ஸ், லோகோ, என்னென்ன இப்போ பிடிஎஃப் ஏதாவது நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணுற மாதிரி வைக்கிறீங்க, இல்லை கிஃப், என்னென்ன அசெட்ஸ் இருக்கோ அது எல்லாருமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டேரெக்டாக அந்த பாத்தை கால் பண்ணால் இங்கே ஒர்க் ஆகும். அண்ட் எஸ்ஆர்சி இதுதான் மெயின் நம்ம ஒர்க் பண்ண போகிற இங்கே தான் இருக்குது. இதில் ஸ்டார்டிங் திங் என்னன்னா இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஆப்வியஸாக HTML, ஏன்னா ப்ரௌசர் வந்து HTML ஃபைல்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டிவ்வில் நம்ம ரூட்டை கால் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரூட்டு தான் எங்கேருந்து என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இதில் தான் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். இந்த ரூட்டை நம்ம இந்த எலமெண்ட் பை கால் பண்ணிவிட்டு இந்த ரூட்டுக்குள்ளே தான் நம்ம ரென்ட்ரை பண்ண போகிறோம். ஸ்டிக் மோட்குள்ளே நம்ம ஆப்ன்ற ஆப் டாட் ஜேஎஸ் இதுதான் நம்ம கோட், நம்மளோட ஒரு ஸ்டார்டிங் பேஜ் மாதிரி. இதில் தான் நம்ம ஒவ்வொரு காம்பனன்ட், இந்த காம்பனன்ட் வந்து நம்ம ஹோம் பேஜில் இருக்கணுமா இல்லை அதுக்குள்ளே இருக்கணுமா, இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது தான் அந்த ஆப் டாட் ஜேஎஸ்எஸ். ஸோ இங்கே தான் நம்ம கோடை எழுத போகிறோம். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்எஸ்க்குள்ளே ஆப்பை ரேப் பண்ணி வச்சுக்கிறதுனால இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட். இது ஆப் டாட் ஜேஎஸோட முடிஞ்சிடும். நம்ம ஆப் டாட் ஜேஎஸ்எஸ்க்குள்ளே தான் அதர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதுதான் சிம்பிள் அண்ட் பேசிக்கான ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரு. ஸோ போக போக என்னென்ன காம்பனன்ட்ஸ், இப்போ மல்டிபிள் காம்பனன்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம ஒரு தனியாக ஒரு காம்பனன்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். பேஜஸ் வச்சுக்கலாம், ஒரு செக்ஷன் வேணால் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கஸ்டம்ஸாக ஒரு ஹூக் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் போக போக பார்ப்போம். இப்போ வந்து இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். பட் இன்னுமே பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஸோ இது அவ்வளோதான். இப்போ இந்த ஆப் டாட் ஜேஎஸ்எஸ்ல நம்ம ஆல்ரெடி ஒரு கோட் ரைட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நம்மளோட ப்ரௌசர் ஆல்சோ கம்பைலிங் ஆல்சோ முடிஞ்சது. இப்போ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ஹலோ வேர்ல்டா நம்ம இதை செக் பண்ணி பார்த்தோம். அந்த ஹலோ வேர்ல்டு தெரியுதா இல்லையான்னு. சாரி, இங்கே நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு தெரியுது. பட் நான் இங்கே வந்து டெர்மினலில் வந்து இது கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் கம்பைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகுது, ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது ஒர்க் ஆகுது. ஏன்னா போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரியே. இப்போ இதுக்குள்ளே இன்னொரு காம்பனன்ட் அதை நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே இதை ரன் ஆயிடுச்சு. இப்போ அது பார்ப்போம். எஸ்ஆர்சிக்குள்ளே இப்போ நீங்கள் கிரியேட் நியூ ஃபைல், இந்த ப்ளஸ் நியூ ஃபைல், இது நியூ ஃபோல்டர். ஸோ நியூ ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹெட்டர் டாட் ஜேஎஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த இதுலையுமே நீங்கள் டாட் ஜேஎஸ் யூஸ் பண்ணலாம், டாட் ஜேஎஸ்எக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜேஎஸ்எக்ஸ். ஸோ எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் HTML. ஆக்சுவலாக இதுதான் ஒரு இந்த மாதிரி தான் நம்ம ரியாக்டில் கோடே எழுதும். இதுதான் இந்த ரியாக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஃபைல் நேமை நீங்கள் ஜேஎஸ்னு எழுதலாம், ஜேஎஸ்எக்ஸ்னு எழுதலாம். ஆப்வியஸாக இது ஜாவாஸ்கிரிப்ட் பேஸில் தான் இந்த கோடே இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு ஹெட்டர் டாட் ஜேஎஸ்ன்ற ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே நான்
ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்போ ரியாக்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 காம்போனன்ட்ஸ் பேஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. கிளாஸ் காம்போனன்ட்ஸ் வந்து டோட்டலாக கன்ஸ்ட்ரக்டர் பேஸ் லைக் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ் ஓரியன்டட் பேஸில் தான் அது எல்லாமே இருக்கும். லைக் லைஃப் ஹூக்ஸ் திங்ஸ். இப்போ ரியாக்ட் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மவுண்ட் அண்ட் டிட் மவுண்ட். ஸோ தீஸ் பேஸ் ஒன்லி தே ஆர் ஒர்க்கிங். பட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோமோ அது மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஒர்க் ஆகும். லைக் ஃபங்க்ஷன், இப்போ நான் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன், இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னா ஒரு பியூர் ஃபங்க்ஷன் எழுதும் ஃபங்க்ஷன் எழுதுவோம். இப்போ ஃபங்க்ஷன் ஹெட்டர் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு ஜேஎஸ்எக்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்குள்ள h1 this is header component or section இப்படி கொடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்படி எழுதிட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதிருக்கோம். இப்போ ஸ்னிப்பெட் ஆன் பண்ணியிருக்கனால அடுத்தடுத்து வருது. பட் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து இந்த ஹெட்டரை வந்து நான் என்னோட app.jsல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஹெட்டர். ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஹெட்டரை நீங்கள் இங்கே இன்னொரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அங்கே யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு பேஜஸ்க்குள்ளே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஹெட்டரை வந்து நீங்கள் இந்த எந்த காம்போனன்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்டரை நான் இப்போ app.jsல யூஸ் பண்ணுறேன். அது எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ அங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தாச்சா, ஸோ எனக்கு இந்த ஹெட்டர் இங்கே வேணும் அப்படின்றப்போ நான் அதை போது இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஹெட்டர் ஃப்ரம் எங்கே, அந்த ஹெட்டர் எங்கே இருக்குன்னா எஸ்ஆர்சிக்குள்ளே இருக்குது. ஸோ ஹெட்டர். ஸோ இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன நேம் ஹெட்டர் தான், அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். இந்த நேம் வந்து நீங்கள் உங்களோட நேம் என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் இந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது எடுத்துக்கும். பட் நான் ஹெட்டர்னால ஹெட்டர் கொடுத்தா தான் அது ஒரு கரெக்டான ப்ரொஃபஷனலாக இருக்குமேன்னு இருக்கும். பட் அதனால் நீங்களுமே என்ன ஃபைல் நேமோ அதே நேமை காமனோண்டுக்கு வச்சுட்டு அந்த நம்ம கால் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா சேம் லைக் ஒரு HTML எழுதுகிற மாதிரி தான். அந்த ஒரு செல்ஃப் டேக்ல போட்டிங்கன்னா போதும், சிம்பிள். இப்போது இந்த ஹெட்டர் app. இதில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே ஹலோ வேர்ல்ட் இருக்கா, இது கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் இங்கே கொடுக்க மறந்துட்டேன். JS content default export but never used. Why? வார்னிங் பார்த்தீங்கன்னா 15th லைன் இல்லை, header export default. Okay, correct. ஓகே, சாரி கைஸ், ஆக்சுவலாக நான் சேவ் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஒர்க் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போது app.jsல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்கும். ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஹெட்டர் காம்போனன்ட் அப்படின்னு இருக்கும். இப்போது நம்ம ப்ரௌசரை செக் பண்ணோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் ஹெட்டர் காம்போனன்ட் வந்துருச்சா. ஸோ ஏன் ரெண்டுக்குமே சேம் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் H1, இங்கேயும் H1 அண்ட் app.jsலேயும் H1. ஸோ ரெண்டுமே H1. அதனால க்ளோபலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால இங்கே இந்த H1க்கு என்ன ஸ்டைல் எழுதிருக்கீங்களோ அதான் எடுத்துக்குது. இப்போது எனக்கு வேறு ஸ்டைல் எழுதணும்னா இந்த H1ல போயிட்டு இப்போது ஒரு கிளாஸ் நேம் நான் கொடுக்குறேன், ஹெட்டர்னு கொடுத்துட்டு. பட் நம்ம இந்த மாதிரி இப்போ கஸ்டம் சிஎஸ்எஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டைல்வின் அப்புறம் பூஸ்டாப் எதாவது தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சிம்பிளாக நீங்கள் எப்படி எழுத முடியும் அப்படின்றத ஒரு பேசிக் திங்ஸ் இப்போ உள்ள ஏஐக்கு நம்ம போட்டுக்கலாம். பட் ஒரு சின்டாக்ஸ் தெரிஞ்சால் அது உங்களுக்கு ஈஸி. அதனால தான் இப்போ இங்கே இந்த ஹெட்டர் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் நேம் இங்கே எழுதிட்டு இப்போ பேக்ரவுண்ட் இங்கே ப்ளூ கொடுத்துக்கிறேன், கலர் ஒயிட் கொடுத்துக்கிறேன் வித் 100% நோன். ஓகே, டெக்ஸ்ட் லைன் சென்டர் அதே மாதிரி கொடுத்துக்கலாம், பேடிங் அதே சேம் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் மட்டும் அதே. ஸோ மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போது. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த app.jsல இந்த காம்போனண்ட்டை நீங்கள் எந்த பேஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ இப்போது நான் இதை இங்கே போடுறேன்னா ஸோ மறுபடியும் அகைன் வரும்.
புரியுதா? இப்போ இந்த ஹெட்டர நான் தூக்கிட்டு போய் ஃபுட்டர்ன்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி அதில கான்டாக்ட் அண்ட் ஃபார்ம் இதெல்லாம் குடுத்துட்டு, அங்க வந்து எனக்கு இந்த ஹெட்டரோட இது வேணும் அப்டின்னா, அங்க வச்சு நம்ம ஸ்டைல கொஞ்சம் மாத்தி எழுதி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அ கன்க்ளூஷன் என்னன்னா, ஹெட்டர்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் யுஐ. அ ஒரு யுஐ பார்ட் தான். ஸோ நீங்க இத ரீயூசபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அதுதான் நான் சொன்ன மாரி. எந்த காம்போனன்ட்க்கு இந்த காம்போனன்ட் வேணும்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதனால தான் காம்போனன்ட்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள ரீயூசபிளா இருந்தா தனித்தனியா எழுதி வச்சுட்டு, நம்மளுக்கு எங்கெங்க வேணுமோ அங்க கால் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ ஒரு வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ அமேசானுக்கே போலாம். ஆ பிரைம் வீடியோ இதில இருக்கு. இப்போ வந்து பிரைம் வீடியோ, ஹோம் மூவிஸ், டிவி ஷோ, லைவ் டிவி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேவ் பார் காம்போனன்ட். ஸோ இது அப்படியே ஃபிக்ஸ்டா வச்சிருப்பாங்க. இது ஒரு நேவ் பார் காம்போனன்ட். இப்போ இந்த நேவ் பார் வந்து நான் ஃபூட்டர்லயுமே வச்சுக்கலாம். ஸோ இந்த இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹீரோ செக்ஷன். ஸோ இங்க வந்து இமேஜஸ், ஸ்லைடர் அண்ட் பட்டன். ஸோ இந்த வாட்ச் நவ்ன்றது ஆப்வியஸா எல்லா இடத்துலயுமே இப்போ இத கிளிக் பண்ணீங்கன்னா கூட இதில வாட்ச் வாட்ச் நவ் அப்படின்றது இங்க இங்க இந்த ஒரு பட்டன் வருதா? ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ, ஸோ நம்ம இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம கால் பண்றோம் அப்படின்னா, இந்த ஹெட்டர் மாரியே ஒரு பட்டன் டிஃபால்ட்டா ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு ஸ்டைல் எழுதி வச்சுக்கிட்டு, எந்தெந்த காம்போனன்ட்க்குலாம் வேணுமோ, அந்தந்த பேஜ்ல அந்த காம்போனன்ட் நம்ம கால் பண்ணிட்டோம்னாலே போதும். இதுதான் ரீயூசபிள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இன்கேஸ் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.